அல்லாஹ் சந்தோஷப்படுறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? இப்படியான ஆலிம்களை பார்த்து ஆறறிவில்லாத அல்லாஹ்வுடைய படைப்புகள் துஆ செய்தார். சஹீஹான் ஹதீஸ்ல இருக்குது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஆலிம் இவருக்காக மலாயிக்காமார்கள் இஸ்திக்பார் செய்றாங்க. காட்டில உள்ள அந்த பயங்கரமான மிருகங்கள் கூட இந்த ஆலிம்களுக்காக இஸ்திக்பார் செய்யும். கடலில வாழக்கூடிய மீனினங்கள், பொந்துகளில் இருக்கும் பாம்புகள் கூட இவர்களுக்காக இஸ்திக்பார் செய்யும். அந்த படைப்பினங்களுக்கு என்ன தேவை இருக்குது? எங்கட பிள்ளைகளுக்காக துஆ செய்ய. விஷ ஜந்துக்களுக்கு என்ன தேவை இருக்குது? எங்கட பிள்ளைகளுக்கு துஆ செய்ய. மீன்களுக்கு என்ன தேவை இருக்குது? எங்கட ஆலிம்களுக்கு துஆ செய்ய. அந்த படைப்பினங்கள் கூட விளங்கி இருக்குது. இவர்கள் ஓதி வருவதனால் இவர்களும் பாவங்களில் இருந்து விலகி நிற்பார்கள். இவர்களுடைய வீடுகளில் பாவங்கள் நடக்க இடம் கொடுக்க மாட்டார்கள். இவர்களுடைய மஹல்லாக்களில் பாவம் நடக்கும் போது அதை தட்டி கேட்டு அந்த பாவங்களை நிறுத்துவார்கள். இதை கொண்டு ரப்பு சந்தோஷம் அடைவான். அந்த சந்தோஷம் பூமிக்கு ரிஸ்கை இறக்கும். அந்த ரிஸ்கினால நாங்க சிரமம் இல்லாம வாழலாம். ஒரு மதரசா ஒரு ஊரில் இருக்கிறத பிரயோசனத்தை அந்த ஊரில் இருக்கிற ஆறறிவு படைத்த மனிதன் விளங்க முதல்ல ஆறறிவில்லாத படைப்புகள் விளங்கி இருக்க. அதனால் இஸ்திக்பார் செய்ய. இப்படி ஒரு முக்கியமான நாள் இந்த நாள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மதரசாவை கொண்டு எங்கட ஊரை நாங்க பாதுகாத்துக் கொள்ளலாம். இந்த மதரசாவை கொண்டு ஒரு சமூகம் ரப்புடைய நுஸ்ரத்தை இறக்கலாம். எங்கட பிள்ளைகளுக்கு பாதுகாப்படுத்தலாம். எங்களுடைய பொருளாதாரங்களை பாதுகாக்கலாம். ஏன் நான் காலையிலையும் கூட சொன்னேன், இன்னைக்கு எங்களுக்கு வந்திருக்கிற சோதனை என்னண்டா, மதரசாக்களை எல்லாரும் கொண்டு போய் ஒப்பிடுறாங்க பாடசாலைகளோட. இது ஒரு பெரிய முசீபத்தா இருக்கு. ஒப்பீடு செய்யறது பாடசாலைகளோட. அதனால அதை போல இதை ஆக்க பாக்குறாங்க. இது பாடசாலை அல்ல, காலேஜ் என்று பெயர் வச்சதால இது பாடசாலை அல்ல. பாடசாலை அதன் பணிகளை செய்து கொண்டிருக்கட்டும். இது துனியாவில் இருக்கக்கூடிய இந்த ஆபீஸ்கள்ல அல்லது பல்வேறு துனியாவுக்கு தேவையான இந்த துறைகள்ல உள்ள இடைவெளிகளை நிரப்புற நபர்களை உருவாக்குற இடம் அல்ல. மதரசாக்கள் எங்கட ஷரீஅத்தை பாதுகாக்கிற காவலாளிகளை உருவாக்குற இடம்.